அண்மைச் செய்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இந்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவையில் இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, இந்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இவை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படும்னு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்னும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அவர்களை பொறுத்தவரையில், மத்திய அரசை பொறுத்தவரையில் இதனை ஆய்வுக்காக அனுப்புவதற்கு தயார் என்று அவர்கள் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதுபோல தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுதும் அங்கு நாடாளுமன்ற மக்களவையில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக தற்பொழுது இந்த மசோதாவிற்கு மிக ஒரு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மசோதாவில் நாம் பார்த்தது போல காங்கிரஸ், அதுபோல சமாஜ்வாதி கட்சி, அதுபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என பல்வேறு தரப்பிலிருந்தும் தற்பொழுது மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இது இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு மற்றும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய ஒரு மசோதா என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசமைப்பையே கட்டமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு மசோதா என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் நாம் பார்த்தது போல மாநிலங்களுடைய உரிமையானது இந்த மசோதா இதன் மூலம் பறிக்கப்பட்டுவிடும் என்று பல்வேறு கட்சிகளும் கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். மாநிலங்களுடைய சட்டமன்றங்கள் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர ஒரு முயற்சியாகவே இந்த மசோதாவானது தாக்கல் செய்யப்படுவதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டு அது அனைத்துமே நான் பார்க்கும் பொழுது இது மாநில சட்டசபையானது நான் பார்க்கும் பொழுது மத்திய அரசுடைய கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியே இது என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாநில சட்டமன்றங்கள், அதுபோல மாநில அரசுடைய வரம்பிற்குள் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள், அதுபோல பஞ்சாயத்து அமைப்புகள், இவை அனைத்துமே மாநில அரசுடைய வரம்பிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான தேர்தலை மாநில அரசுகளானது நடத்தி மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என கொண்டு வந்து அவை அனைத்தையுமே மத்திய அரசு உள்ளாட்சி அமைப்புகள், அதுபோல பஞ்சாயத்துகள் உள்ளிட்டவற்றையும் மத்திய அரசு கபலீகரம் செய்வதற்கான ஒரு முயற்சியே இது என்று தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டினையும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த மசோதாவை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என்று பல தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில தரப்பில் இந்த மசோதாவை உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் இந்த மசோதா நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் இந்த மசோதா நிராகரிக்கப்படுமா என்பது நாம் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இதனை நாம் பார்த்தது போல அதனை ஆய்விற்கு அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிக்கின்றார். என்றால் தொடர்ந்து பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நாட்டினுடைய அரசமைப்பு கட்டமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு மசோதா என்று தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அவர்கள் குரல் எழுப்பிக் கொண்டு வேண்டிய சூழ்நிலையில் தற்பொழுது மத்திய அரசு அதற்கு மத்திய எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த மசோதாவை அடுத்த கட்டமாக பரிசீலனைக்கு அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மசோதாவானது அறிமுக நிலையிலேயே நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிராகரிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது இருப்பதாக தெரியவில்லை. நாம் பார்த்தது போல இதனை ஆய்வுக்காக அவர்கள் அடுத்த கட்டமாக அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் இது தற்பொழுது உடனடி
உடனடியாக நிறைவேறுவதற்கான சாத்தியம் கிடையாது. எனவே ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட பிறகு அங்கு அதற்கு ஒவ்வொரு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அவர்கள் சார்பில் என்னென்ன எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்பதனை பார்த்து அதன் அடிப்படையிலேயே அடுத்தகட்டமாக அந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய குழுவானது அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு தாக்கல் செய்யும். அதன் பிறகு இதில் முடிவெடுக்க முடியும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் விரிவான விவாதமானது நடத்தப்பட வேண்டியிருக்கின்றது. தற்பொழுது இந்த மசோதாவானது அறிமுக நிலையில் தற்பொழுது அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இது அடுத்த கட்டமாக ஒரு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு விரிவான எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அது தொடர்பாக மிக கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டு அது தொடர்பாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால் அங்கும் அவர்கள் அதனை மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பல்வேறு கட்சி பிரதிநிதிகளும் அதனை கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இந்த அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த மசோதாவானது எந்த அளவிற்கு எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த தொடர்பாக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலும் தற்பொழுது தொடர்பாக விளக்கம் அளித்து வருகின்றார். எனவே அதன் அடிப்படையில் இந்த விவகாரமான இந்த மசோதாவானது அடுத்த கட்டமாக ஆய்வுக்காக அனுப்பப்படுமா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.